ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு ஒரு மந்திரி தேவையா இருந்தபடியால் அதற்கான சரியான ஒரு மனிதனை தேடினார். தேடி தேடி கடைசியில் 3 பேரை கண்டுபிடித்து அவர்களில் யார் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்களோ அந்த மனிதனை மந்திரியாக தீர்மானித்தார். அதன்படி ஒரு கதவில் ஒரு பெரிய பூட்டை உண்டு பண்ணி அதை மாட்டி யார் முதலில் கதவை திறக்கிறார்களோ அவர் மந்திரியாவார் என்று அறிவித்தார். அதன்படி 3 அதை திறப்பதற்கு முயற்சித்தார்கள். அவர்களில் 2 தங்களுக்கு தெரிந்த கணக்கையெல்லாம் போட்டு பார்த்து எப்படி திறப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்தார்கள். 3வது மனிதனோ ஒன்றும் செய்யாமல் ஒரு நாற்காலியில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து அந்த கதவின் கைப்பிடியை தொட்டார். உடனே கதவு திறந்து கொண்டது. இந்த கதவு பூட்டப்படவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்நாளிலும் தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை திறக்கக்கூடாதபடிக்கு பயம், அவிவிசுவாசம், அறியாமை, பெருமை போன்ற அநேக பூட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அது பூட்டப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். விசுவாசத்தோடு நாம் அதை போய் திறந்தால் நல்ல சந்தர்ப்பங்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையிலும் பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கின்றனவா? விசுவாசத்தோடு திறவுங்கள்.